என்ன அது படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு ரேகா சொல்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை, நல்லா தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்கிறாங்களா? இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்கிறாரா? என்னவா இருக்கும்? ஜஸ்டிஸ் ஃபார் ரேகா. கடந்த 2 நாளாக எல்லாத்துலேயும் இந்த ரேகா பற்றி தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ரேகாவுக்கு எதிராக யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரேகா இவங்க யாருன்னு பார்த்தா, இவங்களும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. இவங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலைவாய்ப்புக்காக சென்னை வந்துடுறாங்க, படிப்புக்கும் சரி. அதே மாதிரி சென்னையில் இப்போ அவங்க அம்மா வீட்டு வேலை அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் அவங்க. அதனால் அவங்க பொண்ணுக்கும் ஏதாவது வேலை அது மாதிரி வீட்டு வேலை எதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பொண்ணு படிப்பும் கெட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவங்களோட மகன் மருமகள் இவங்க வீட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க அந்த வேலையில். இவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17-18 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கும். அவங்க இப்போ ஒரு +2 முடிச்சிருக்காங்க. +2 முடிச்சுட்டு அவங்களோட லட்சியம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும் தான். அப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதி எம்எல்ஏ இருக்கார்ல, அவரோட மகன் ஆண்டோ, மருமகள் மெர்லினா. இவங்க வீட்டுக்கு வேலை செய்ய போயிடுறா. இது மே மாதம் நடக்குது. 2023 மே மாதம் ஜாயின் பண்ணிடுறா. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போதே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு நல்லா வேலைலாம் செய்யுமா, ஆனால் ரொம்ப டாக்டர் படிக்க ஆசைப்படுது, அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு கோரிக்கையாக. அதே மாதிரி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் அதெல்லாம் படிப்புக்கெலாம் நாங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கு ஒத்தாசையாக இருந்தால் போதும் வேலைக்கு மட்டும், மற்றபடி அவர் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லினா சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் சம்பளமும் பார்த்திங்கன்னா 16,000 கொடுக்குறோம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஒரு 2 மாதம், அதாவது ஜூன் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா அப்பயே ரேகாவுக்கு தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியுது. அந்த டைமில் இவங்க என்னென்ன கொடுமைலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. இவங்க தூங்க விட மாட்டுறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இவங்க இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு விடிய காலம் ஒரு 5:30 6 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சதுக்கப்புறம் அவள் தொடர்ந்து வேலை இருக்குது. தொடர்ந்து வேலை இருந்துட்டு அவள் தூங்க முடியாமல் அடுத்த நாள் விடிய காலையில் ஒரு 1:30 2 மணிக்கு தான் அவளை தூங்க விடுறாங்க. இது ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு கோவம் எப்பப்போலாம் வருதோ அப்பப்போலாம் இந்த பொண்ணை போட்டு தான் அடிச்சிருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்க கோவம், வேறு எங்கேயாவது இருக்க கோவம், இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மேலே தான் காட்டியிருக்காங்க. அது எப்படி பண்ணால் பல இடத்துல அவளை அடிச்சிருக்காங்க, கரண்டியால் அடிச்சிருக்காங்க, சூடு வச்சுருக்காங்க, அப்புறம் மிளகாத்தூளை கலந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவளை படுக்க போட்டு பார்த்திங்கன்னா மூஞ்சிலே செருப்பு காலை வச்சு மிதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல கொடுமைகளை பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரொம்ப அடியாகி நிறைய ரத்தம் இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி போயிருக்கு இந்த அடி வாங்கினதுனால. அதனால் ஜூலைக்கு அப்புறம் இந்த பொண்ணு சொல்லிருச்சு, இந்த மாதிரி நான் வேலை செய்யலாமா, என்னை விட்டுருங்க, நீங்கள் வேற கூட பார்த்துக்குங்க, நான் பண்ணலாமா, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சொன்னதுக்கு இவங்க அதெல்லாம் நீ போக முடியாது, நீ இப்போ போனா இது மாதிரி உங்கள் அம்மா தூக்கி ஸ்டேஷனில் வச்சுருவோம், உங்கள் தம்பியை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க இந்த மெர்லின். அதே மாதிரி இந்த போலீஸும் நாங்கள் சொல்கிறதான் கேட்பாங்க, இது எம்எல்ஏ வீடு, யார் என்ன பண்ணாலும் பொத்திட்டு தான் போகணும், அதனால் நீ எதுவும் பண்ண முடியாது, அதனால் பொத்திட்டு வேலை செய்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. உடனே இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தொடர்ந்து இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டே ஒரு 6-7 மாதம் தொடர்ந்து வேலை செஞ்சிடறா. வேலை செஞ்சுட்டு அப்புறம் இந்த அம்மாக்கிட்டே இதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா அம்மாட்ட சொன்னால் இந்த மாதிரி எதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துலேயே இந்த பொண்ணு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இது மாதிரி என் பொண்ணை பார்த்தே ஆகணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு டிசம்பர் நவம்பர் இந்த டைமில் இது நடக்குது. என்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் தான் இது மாதிரி ரொம்ப உடம்புலாம் ரொம்ப அடிபட்டுருக்கு, காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் போயினதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தான் என்ன இது ஃபுல்லாக இவ்வளோ காயமாக இருக்குது, இது எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே இந்த பொண்ணுகிட்ட கேட்கல. டேரெக்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு லைட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்கிறா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்போ தான் அப்படி ஸ்டார்ட் ஆகி இது போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு போகிறது அந்த டைமில் தான் அப்படி போகுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அம்மாட்ட எல்லாமே சொல்லிடுறா, இந்த இதெல்லாம் நடந்துச்சு, இவ்வளோ பிரச்சனைமா, இவ்வளோ கஷ்டமாங்க, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, சம்பளமும் பார்த்திங்கன்னா 16,000 சொல்லிட்டு ஒரு 4,000 5,000
அந்த மாதிரி தானே தந்திருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை அங்கே நடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஒரு 7-8 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து வெளியே வந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் இப்போ நடந்த இந்த விஷயத்தை பற்றி மேர்லின் வந்து ஒரு ஆடியோ வந்து ஒரு செய்தி நிறுவனத்திட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்படிலாம் பண்ணலை, என்னை பற்றி வந்து அந்த ரேகாவுக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த பொண்ணுக்கு நான் வந்து நல்லா தான் அவளை பார்த்துக்கிட்டேன், படிப்புக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நல்லா தான் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அவள் வந்து என் மேலே வந்து நல்லா அன்புலாம் வச்சுருக்கா, நானும் வந்து அவன் மேலே வச்சுருக்கேன். அவள் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தி, அது மாதிரி தான் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். அதனால் இவ சொல்கிற மாதிரி இந்த கொடுமையில் வந்து நான்லாம் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இவ வந்து எதனால் வந்து இப்போ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வந்து இவ ஏதாவது வேணும், உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து நீ டேரெக்டாக வந்து என்கிட்டயே கேட்டுக்கலாமாம்மா, நீ ஏம்மா வந்து இப்படிலாம் பண்ணுற, அதே மாதிரி இப்போ என்னை பற்றி பேசுகிற, என் கணவரை பற்றி பேசுகிற, இதெல்லாம் பரவாயில்லம்மா. ஆனால் வந்து எங்கள் மாமனார் வந்து எம்எல்ஏ, அவரை பற்றி நீ பேசுகிற, அவர் வந்து தனியாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இந்த ஒரு இடத்துல இருக்காரு, நீ அவரை பற்றி வந்து ஒரு இதில் பேசுகிறது வந்து அது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்தை பற்றி எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, என் பையனும் சரி மருமகளும் சரி கல்யாணம் ஆகிட்டு ஒரு 7 வருஷம் ஆகுது, அவங்க வந்து தனியாக இருக்காங்க, அதனால் அங்கே வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் இந்த விஷயத்துக்கும் சரி எனக்கும் சரி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு. இப்போ கடைசியாக வந்து பொதுமக்கள் ஆகட்டும், அரசியல் கட்சி, அப்புறம் தலைவர்கள் ஆகட்டும், அப்புறம் சினிமா பிரபலங்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த ரேகாவுக்கு எதிராக வந்து நிறைய கொடுமைகளை பண்ணிட்டு இருந்த இந்த மேர்லின் ஆகட்டும், அப்புறம் அவங்க கணவர் வந்து ஆண்டோ ஆகட்டும், இவங்க 2 பேரையும் வந்து போலீஸ் வந்து சீக்கிரமாக வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்போ அதை வந்து காவல்துறை சார்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேர்லினா மேலே வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சுட்டாங்க. ஆனால் வந்து கைது நடவடிக்கை வந்து இன்னும் எடுக்கல. இது அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த கேஸ் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிற வீடியோவை போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.